வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது ஓகே கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்தை என்னத்துக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். அந்த படத்தில் மொத்தம் 2 போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்கு. அதையும் பார்த்து தானே வந்தீங்க. இப்போதைக்கு அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் பிரேக் டவுன் அண்ட் எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் அதை பார்க்க போகிறோம். ஸோ விச் மீன்ஸ் இந்த வீடியோ முழுக்கவே நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்க போகுது. டைட்டில் பார்த்து தானே வந்தீங்க. படம் பார்க்காதவங்க தெரியாதரமாக இந்த வீடியோ தொட்டுருந்தீங்கன்னா ஸ்பாய்லர் அலர்ட். நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்து பேச போகிறோம். படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஆரம்பிச்சலாமா? இந்த படம் எர்த் 828 நடக்கிற வந்து காமிச்சிருப்பாங்க. எர்த் 838 கிடையாது. மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ்ல எர்த் 838லேயுமே ஒரு ஃபேண்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது நம்ம ஜாக் கபியோட அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ற மாதிரி 828 சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆகஸ்ட் 28. ஸோ அது ஒரு மிகப்பெரிய லவ் லெட்டர் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஐ மீன் இந்த படம் முழுக்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாக் கபியோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கும். ஜாக் கபி ஸ்டான்லி ஒன்னா சேர்த்து தான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் உருவாக்கி இருந்தாலும் எப்படி ஸ்டான்லின்னா நம்ம ஸ்பைடர்மேன் சொல்கிறோமோ அதே மாதிரி ஜாக் கபின்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த மொத்த காமிக்குமே வித்தியாசமான ஒரு லுக்கையும் வித்தியாசமான ஒரு வைபையுமே கொடுத்தது அந்த மனுஷன் தான். ஜாக் கபிக்கான ஒரு லவ் லெட்டராகவே இந்த மொத்த படத்தையுமே எடுத்து கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபண்டர்ஃபுல்லாகவும் வந்துச்சுங்க. இதில் ஆல்ரெடி நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகியிருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க கிட்டத்தட்ட செலிபிரிட்டி ஸ்க்ரீன்ஸில் தான் இருப்பாங்க. அண்ட் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க மட்டும் தான் இந்த ஒன்லி சூப்பர் ஹீரோஸ். வேறு யாருமே இல்லை. கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன் சொல்லி வேறு யாருமே இல்லை. மேபி டோனி ஸ்டார்க், ஸ்டீவ் ராஜர்ஸ்லாம் இருந்திருக்கலாம். பட் அவங்க யாருக்குமே பவர்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். 1960s செட் பண்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அந்த பழங்கால டெக்னாலஜி தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் என்ன டைம்லங்கிறது தெளிவாக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஸோ 60s இருந்தாலும் அவங்க ஆல்ரெடி ஃபியூச்சரிசத்தையே அச்சீவ் பண்ணிட்டாங்க. லிட்டரலா லைட் ஸ்பீட் டிராவலே அவங்க பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்க டெக்னாலஜி பார்க்க தான் அந்த மாதிரி ரொம்ப ஓல்டா இருக்கு. பட் அதை தாண்டி அவங்க எங்கேயோ வளர்ந்து போயிட்டாங்க. அது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமா பாசிபிளி ரீட் ரிச்சர்ஸ் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க தான் டெக்னிக்கலா அந்த ஊர்லேயே பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் வச்சிருக்காங்க. அண்ட் சொந்தமாக ஒரு ராக்கெட் வேற வச்சிருக்காங்க. which means இங்க இருக்க எல்லா டெக்னாலஜியுமே பாசிபிளி நம்ம ரீட் ரிச்சர்ஸ் பேட்டன் போட்டு வித்துருப்பாரு நம்புறேன். காசு அதுல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சூப்பர் ஹீரோஸா செலிபிரிட்டிஸா வாழ்ந்துட்டு இருந்தேன். இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு திடீர் குண்டாதான் சில்வர் சஃபர் வந்து இறங்குறாங்க. வழக்கமா நம்ம நாரின் ராட் தான் பார்ப்போம். பட் இங்க ஒரு ஃபீமேல் வெர்ஷன் சில்வர் சஃபர் ஷாலாபெல்ல இறக்கிருப்பாங்க. காமிக்ல ஆக்சுவலா நாரின் ராடோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஷாலாபெல். ஸோ வழக்கமான கதைகளை தாண்டிலும் இந்த பக்கம் ஷாலாபெல் நாரின் ராட காப்பாற்றணும்னு சொல்லி, அது ஒரிஜினல் சில்வர் சஃபரை காப்பாற்றணும்னு சொல்லி தன்னை தனி சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த பக்கம் சில்வர் சஃபரா மாறமா தான் காமிக்கப்பட்டிருக்கும். நடுவில் அதான் நடந்திருக்கும் நான் எதிர்பார்த்தேன். பட் ஷாலாபெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மதர்ங்கிற மாதிரி பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. நாரின் ராடுக்கான அந்த வார்த்தையை எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் தேவலாமோ தன்னை கேஸ் பண்ணி அவன் தேவலாம ஏதாவது ஒரு ஸ்கேண்டல்ல மாற்றி அப்புறம் நாரின் ராடியை கம்ப்ளீட்டா ரீகாஸ்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்போதைக்கு வேணா ஃபியூச்சர்ல மேபி அந்த மேல் சில்வர் சஃபரை நம்ம தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபீமேல் சில்வர் சஃபராவே இருக்கட்டும் சொல்லி தான் ஷாலாபெல்ல இறக்கிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாவும் படத்தில் பிளே ஆகியிருக்கும். ஐ மீன் லைக் ஷாலாபெலுக்கு அந்த பழைய மெமரிஸை ஞாபகப்படுத்தி ஜானி ஸ்டாம் பார்த்தீங்கன்னா ஷாலாபெல்லையே மனசு மாத்திரமா கதை எழுதிருப்பாங்க. பட் அவன் மனசு மாறணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் அவன் இங்க வந்ததே கேலக்டர்ஸ் கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அவன் உங்களை சாப்பிடுவான். இருக்க கொஞ்சம் டைம்ல நீங்க உங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றதுக்காக தான். ஸோ அவன் டெக்னிக்கலா உயிர்கள் இருக்கக்கூடிய அந்த பிளானட்ஸை தான் சூஸ் பண்ணிட்டு போறான். அந்த இடத்த நம்ம இந்த பக்கம் கேலக்டர்ஸ் அழிக்கும் போது அந்த உயிர்களும் சேர்ந்து அழியுங்கிற விஷயம் சில்வர் சஃபருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. பட் இதையே இந்த பக்கம் ஜானி ஸ்டாம் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்படியே ரிவர்ஸ் அடிக்கிறதெல்லாம் என்னால் பெருசாக அக்செப்ட் பண்ண முடியல. அது அவ்வளோ ஜஸ்டிஃபைங்கும் எனக்கு ஃபீல் ஆகல. லைக் ஷாலாபெல் அவகிட்டே போய் பாத்தியா, நீ அந்த கொள்ற உலகங்களில் உயிர்கள் இருக்கு, உன் உலகத்தை காப்பாற்ற நீ உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி இந்த உலகத்தை காப்பாற்ற நான் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கேன், அதை நீ அக்செப்ட் பண்ணிப்பியா, இந்த உயிர்களை கொள்றதா உன்னுடைய நோக்கமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சில்வர் சஃபர் ஆக்சுவலாக அந்த ஆமாடா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு ஆஹா இதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரியலைசேஷன் வர மாதிரி காமிச்சதெல்லாம் ஃபர்ஸ்டே உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் சீனியை அப்படியே கொஞ்சம் முரண்பாடாக அமைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எனிவேஸ் இந்த ஸ்பெசிஃபிக்கான உலகத்தை நம்ம சில்வர் சஃபர் சூஸ் பண்ணதுக்கான காரணம் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் கிடையாது. அதிக இன்டெலிஜென்ஸ் அதிக உயிர்கள் இருக்கக்கூடிய அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா அதிக எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஹை எனர்ஜியோட இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி இட்டர்னஸ் படத்திலே பார்த்துருப்போம். இந்த இட்டர்னஸோட காஸ்மிக் எக் வந்து பூமியில் இருக்கும்போது எந்த அளவுக்கு அந்த பூமியோட இன்டெலிஜென்ஸ் லெவல் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த எக்குமே ஈஸியாக ஹேட்ச் ஆகிடும், சீக்கிரமாகவே ஹேட்ச் ஆகிடும். செலஸ்டியல்ஸ் புது செல்சியஸ் பிறப்பாங்க, புது உலகங்களை உருவாக்குவாங்க. அதுக்கு ஹை எனர்ஜி தேவைப்படும். அந்த வகையில் இந்த பூமியில் ஆல்ரெடி இந்த பக்கம் ரீச்சர்ஸ் இருந்தாரு. இப்போதைக்கு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் வேற பிறக்க போகிறான். ஸோ விச் மீன்ஸ் இந்த பூமியோட எனர்ஜி லெவலுங்கிறது கண்டிப்பாக ஹையஸ்ட்டாக தானே இருக்கும். அந்த ஹை எனர்ஜி லெவலில் நம்ம கேலக்டர்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது மூலிமா அவன் பசியை தணிக்கலாங்கிற மாதிரி தான் சில்வர் சஃபர் கேலக்டர்ஸ் கிட்ட அந்த உலகத்தை கோத்து விட அதை காப்பாற்றுறதுக்காக இந்த 4 பேருமே கேலக்டர்ஸை மீட் பண்ண போவாங்க. அங்கே தான் உண்மையில நம்ம கேலக்டர்ஸ்க்கு என்ன தேவைங்கிறதே ரிவீல் பண்ணுறாங்க. கேலக்டர்ஸ் இந்த யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டவன் சொல்லி அந்த டாட் 2 ஷிப் கேலக்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஷிப்போட அந்த பார்ட்டிகல்ஸை வச்சு மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் கண்டுபிடிச்சிருப்பாரு. அது உண்மைதான். காமிக்ல மல்டிவர்ஸ்ங்கிறது செத்து பிறக்கும், அதான் வேலையே. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு நம்ம கிட்டத்தட்ட 7th யூனிவர்ஸ்ல இருக்கோம் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 6 யூனிவர்சஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உருவாகி அழிஞ்சிருக்கும். இந்த 7th யூனிவர்ஸ் கூட இப்போ வரப்போற அந்த சீக்ரெட்டாஸோட அழிய போகுது. புது யூனிவர்ஸ் தான் டெக்னிக்கலா MCU ரீபூட்டோட அடுத்த யூனிவர்ஸா பிறக்க போகுது. அந்த வகையில் போன யூனிவர்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஹீரோ தான் கேலன். அந்த யூனிவர்ஸ்ல இருந்து
கேலன் மட்டும் தான் தப்பிச்சிருப்பான். அவன் அந்த யூனிவர்ஸோட கடைசி எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி இந்த யூனிவர்ஸோட கேலக்டஸாக இருக்கான். போன யூனிவர்ஸோட அந்த எனர்ஜி கேலக்டஸ்குள்ளே இருக்கு. இந்த எனர்ஜியை அவன் தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அதிகமாக நம்ம யூனிவர்ஸில் இருக்க அந்த எனர்ஜி அவனுக்கு தேவைப்படுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் லைக் லிட்டரலாக அவனுடைய இந்த ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிடக்கூடாது. மோர் லைக் அவன் எனர்ஜி வந்து பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் பெரிய பெரிய பிளானட்ஸாக சாப்பிட்ற மாதிரி காமிக்கல சொல்லியிருப்பாங்க. அதை தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அவன் சூவை பார்த்து உன் வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த குழந்தை ஒரு காஸ்மிக் பவரோட பிறந்திருக்கான். அவனால் என் இடத்த நிரப்ப முடியும், என் இடத்துக்கு அவனால் வர முடியும், என்னால் இதே எனர்ஜியை கன்சியூம் பண்ணி பேலன்ஸாக மெயின்டைன் பண்ண முடியல. சிம்பிளாக இந்த வேலையை எனக்கு பிடிக்கல, இந்த வேலையை ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸை ஏற்றுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் சூஸ்டாம் கிட்ட அந்த கேலக்டஸ் கேட்குறாரு. ஸோ அந்த குழந்தைய கேட்குறது சாப்பிட்றதுக்கு கிடையாது. என் த்ரோன், என் இடத்துக்கு என்னுடைய அரியாசனத்துக்கு உன் பையன் வரணும், என்னை விட்டுருங்க, இந்த காஸ்மிக் பேலன்ஸ்லாம் எனக்கு தேவையில்ல, இந்த எனர்ஜி என்னால் கடத்தலாம் முடியாது, என் இடத்துக்கு உன் பையன் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. காமிக்கில் இதே மாதிரி எக்ஸாக்டான விஷயம் நடந்திருக்கும். மல்டிவர்ஸ் லெவலில் இருக்க எந்த விஷயங்கள் அழிஞ்சாலும் கடைசியில் நம்ம கேலக்டஸ் அண்ட் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் 2 பேர் மட்டும் தான் உயிரோடு இருப்பாங்க. மொத்த டைம்லனும் அழிகிற அந்த சமயத்தில் கேலக்டஸ் போன யூனிவர்ஸில் இருக்க எனர்ஜியை நான் கொண்டு வந்துட்டேன், நான் ஒரு பேசஞ்சராக இருந்தேன், அந்த எனர்ஜியை இந்த யூனிவர்ஸுக்கு கடத்துறதுக்கு நான் ஒரு திறவுகோலாக இருந்தேன், ஒரு கதவாக இருந்தேன். இந்த யூனிவர்ஸ் அழிகிற அந்த சமயத்தில் இந்த எனர்ஜியை அடுத்த யூனிவர்ஸுக்கு கடத்தக்கூடிய அந்த வேலையை நீ பண்ணணும், நீ அந்த பேசஞ்சராக இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய அந்த வேலையை ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ காலமே அழிஞ்சாலும் கேலக்டஸ் அண்ட் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் மட்டும் அழியவே மாட்டாங்க. முதல்ல கடைசி என்டிட்டிஸாக அவங்க தான் இருப்பாங்க. காமிக்கில் நடந்த அதே விஷயத்தை தான் இந்த இடத்துல நம்ம கேலக்டஸும் கேட்க. அது சூஸ் நமக்கு புரியல, இப்போ புரியாது, பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக கேலக்டஸ் இருக்க இடத்துக்கு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் வரதான் போறாரு. எனக்கு என்னமோ சீக்ரெட் வார்ஸில் இதை வச்சு ஒரு சூப்பரான ப்ளே பண்ணுவாங்கன்னு நம்புறேன். பிகாஸ் காமிக்லேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸ் முடிஞ்சு மொத்த யூனிவர்ஸ் எல்லாமே அழிஞ்ச அந்த தருணத்தில் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் நம்ம ரீரிச்சர்ஸோட ஹெல்ப் மூலியமா பழைய அந்த யூனிவர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ணி லிட்டரலாக சீக்ரெட் வார்ஸுக்கு அப்புறம் மொத்த மல்டிவர்ஸையுமே தன்னுடைய எனர்ஜி மூலியமா ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. குட்டி பையன் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸே மொத்த யூனிவர்ஸுமே ரீக்ரியேட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதையும் இப்போ நான் சொன்ன அந்த ஃபைனல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அந்த கதையுமே ஒன்னா மர்ஜ் பண்ணி கேலக்டஸோட அந்த எனர்ஜியை ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் புது யூனிவர்ஸை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி அழகாவே காமிக்கலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். கடைசி ஃபைட்டு கூட ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸை காப்பாற்ற தான் நடந்திருக்கும். அதில் சூஸ்டாம் அவங்களுடைய அம்மா பவரை யூஸ் பண்ணி கேலக்டஸை அங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி சில்வர் சஃபர் ஹெல்ப் மூலியமா கேலக்டஸை வேற ஒரு இடத்துக்கு தள்ளி விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டெக்னிக்கலாக இந்த இடத்துல நம்ம கேலக்டஸ் சில்வர் சஃபர் 2 பேருமே சாகலை. 2 பேருமே இந்த பூமியை தாண்டி பல மில்லியன் லைட் இயர்ஸ் உள்ளேண்டுகள் தள்ளி போயிட்டாங்க. வேற ஒரு டைமென்ஷனுக்கு போனாங்களான்னு தெரியல, பட் கேலக்டஸ் அங்கிருந்து நம்ம யூனிவர்ஸுக்கு இந்த பூமிக்கு வரதுக்கு பல மில்லியன் வருஷங்கள் ஆகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. கேலக்டஸ் சாகலை, என்னோட இடத்துக்கு போயிருக்காரு. அகைன் சீக்ரெட் வார்ஸ் நடந்து முடியும் போது கேலக்டஸ் இதோ வந்துட்டா அப்படின்னு சொல்லி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் விஷயத்தை செய்யறதுக்காகவே அழகா வர மாதிரி காமிக்கலாம். அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். நான் காமிக்கல நடந்ததை அப்படியே அக்யூரேட்டா இங்க வந்து ரிக்ரியேட் பண்ண முடியும். கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணா நல்லா இருக்கும் நம்புறேன். அண்ட் ஆல்சோ ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லி பையனா இருக்கும்போதே அவங்க அம்மாவை உயிரோட கூட்டு வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஹி சூப்பர் ஓவர் பவர்டு, எம்சிக்குள்ளேயே செம்ம சக்தி வாய்ந்தவன் இவன் தான், புரியுதா? அகைன் காலமே அழிஞ்சாலும் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸால அழிய முடியாது. ஹீஸ் இம்மோர்டல் காஸ்மிக் என்டிட்டி. சூஸ்டம் உயிரோட கொண்டு வரும்போது அவர் கண்கள் நீங்க நோட் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா இந்த பக்கம் நம்ம ஈகோ ஸ்டார்லார்டுக்கு அந்த செலஸ்டியல் பவர்ஸ்னா எப்படி இருக்கும்னு சொல்லி காட்டின அந்த சீக்வன்ஸை ரெப்ளிகேட் பண்றதா தான் அமைஞ்சிருக்கும். அதே கண்களை தான் இங்கேயுமே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. தே ஸ்டாரி ஐஸ். ஸோ விச் மீன்ஸ் நம்ம சூஸ்டாமுக்கு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் தான் சீக்ரெட் வார்ஸோட கீயாக இருக்க போறாரு. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் மொதல் போஸ்ட் கிரெடிட் சீனை பர்ஃபெக்டாக பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் டூம் வர மாதிரி மொதல் போஸ்ட் கிரெடிட் சீன் அந்த சம்பவம் நடந்து 4 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த உலகத்தையுமே கேலக்டஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு வேற ஒரு இடத்துக்கு புஷ் பண்ணுறதுக்கு பதிலாக கேலக்டஸே வேற ஒரு இடத்துக்கு புஷ் பண்ணி அசால்ட்டாக சம்பவம் செஞ்சுருப்பாரு ரீட் ரிச்சர்ஸ். அதுக்கப்புறம் கேலக்டஸ் இங்கே வரல, அவர் வரத்துக்கு மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல போல அமைதியாக இந்த பக்கம் நம்ம சூஸ்டாம் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸுக்கு ஒரு புக்கை படிச்சு காமிச்சிட்டு இருப்பாங்க. ஃபன்னா இன்னொரு புக் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கிளம்ப ஹேபி இந்த புக்கை படிச்சு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி சார்லஸ் டார்வினோட இந்த எவல்யூஷன் புக்கை காமிப்பாங்க. இது பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் தான் நான் சொல்வேன். பிகாஸ் ஹியூமன்ஸ் ஆல்ரெடி குரங்குலேருந்து இவால்வ் ஆகி வந்தாங்க, குரங்கோட பரிணாமத்தில் தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹியூமன்ஸ் ஒரு பரிணாம வளர்ச்சியில் இருக்க மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபுட் டீமுமே டெக்னிக்கலாக ஹியூமனோட அடுத்த எவல்யூஷன் தானே. ஹியூமன்ஸுக்கு பவர்ஸ் கிடைச்சி அந்த அளவுக்கு எவால்வ் ஆகியிருக்காங்க. பட் டெக்னிக்கலாக காமிக் புக்கில் ஹியூமன்ஸோட அடுத்த எவல்யூஷனாக சொல்லப்படுறது மியூட்டன்ஸ் தான். ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் ஒரு மியூட்டன்ட், நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக காமிக்கில் ஒரு மியூட்டன் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. செம்ம ஓவர் பவர்டான ஒரு மியூட்டன்ட். அதனால தான் நடுவில் இந்த பக்கம் சூஸ்டாம் நம்மளுக்கு பிறக்கிற பையன் ஏன் ஒரு மான்ஸ்டராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். மியூட்டன்ட்டை லைட்டாக அங்கே டீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹேபியுமே அந்த புக் காமிக்கிற மாதிரி இருக்கு. இந்த புக்கை தான் நேற்று பச்சை காமிச்சா அவனுக்கு, அதுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இன்னைக்கு நம்ம ஃபன்னாக ஏதாவது படிக்கலாம் சொல்லி ரைன்ஸ் புக்கை எடுத்துகிட்டு வர மாதிரி தெரியுது. ஸோ விச் மீன்ஸ் இந்த பைபிளை இந்த 4 வயசுலேயே டெக்னிக்கலாக அந்த சார்லஸ் டார்வினோட எவல்யூஷன் படிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு புத்திசாலியாக வளர்ந்துருக்கான். ஆப்வியஸா உயிரையே தட்டி எழுப்பக்கூடிய காஸ்மிக் லெவல் பவர் வச்சிருக்கேன் இவனுக்கு. இதெல்லாம் சர்வசாதாரணம். பட் சொல்ற சைல்டு ப்ராடிஜியா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ பவர்ஸ் மட்டும் இல்லாமல் புத்திசாலியாகவும் வளர்றான். ரீடோட பையன் பின்ன எப்படி இருப்பான்?
புக் எடுத்துகிட்டு வர அந்த கேப்பில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெலிபோர்ட்டேஷன் சவுண்டு கேட்கும். அதை டக்குன்னு கேட்கும்போது எனக்கு டிவியை யூஸ் பண்ணுற அந்த டைம் டோர் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த டைம் டோர் ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே வருவாங்களே அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்டை தான் அது கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி யாருக்கு தெரியும், டூம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பாசிபிளி டிவிக்குள்ளே வருவாரோ. ஒரு எக்ஸ் டிவிஐ எம்ப்ளாயியாக அழகாகவே டூமை காமிக்கலாம். அவர் டேரெக்டாக ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் கூட தான் பேச வந்திருக்காரு. மாஸ்கை கழட்டிட்டு தான் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸை பார்க்க. ஃப்ராங்க்லின் டாக்டர் டூமோட அந்த முகத்தை தொட்டு விளையாடிட்டு இருப்பான். பயப்படாமல் விளையாடிட்டு இருக்காங்க. காமிக்ல டூமோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வடுக்களால் நிறைஞ்சு அலங்கோலமாக இருக்கும். ஆனால் நம்ம ஆர்டிஜாவை கேஸ் பண்ணியிருக்கோம். அவர் ஃபேஸ் வேல்யூ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்னு நல்லாவே தெரியும். அந்த மனுஷனை கேஸ் பண்ணிட்டு மாஸ்க் போட்டு விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதனால மேபி டாக்டர் டூம் இந்த பக்கம் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸை மீட் பண்ண அவன் தொட்டு இந்த பக்கம் அந்த முகத்தை சரி பண்ணிட்டான், அந்த வடுக்களை சரி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லப்படலாம். அண்ட் டூமோட கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்குமே இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எக்ஸாக்ட்லி டூமோட மாஸ்க் தான். நானும் எனக்கு ஃபர்ஸ்ட் அது அயன்மேன் மாஸ்க்காக இருக்கும்போது தான் நினைச்சேன். இல்லை, காமிக் அக்யூரேட் டூமோட மாஸ்க். இந்த இடத்துல டூம் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் தான் தேடி வந்திருக்காருன்னு சொல்லி தெளிவாக காட்டியிருக்காங்க. அவனுக்கு இந்த ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் இருக்க விஷயமும் தெரிஞ்சிருக்கு. மேபி யாருக்கு தெரியும், டூம் பாசிபிளி இந்த யூனிவர்ஸ்லேருந்தே வந்த ஒரு கேரக்டராக அமையலாம். ஏன்னா அந்த படத்தை மிட் பாயிண்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூஎன் கவர்மெண்ட்டை நம்ம அட்ரஸ் பண்ணும்போது அங்கே இருக்க எல்லா தலைவர்களும் வந்திருப்பாங்க. லட்வேரியாங்கிற அந்த சீட் மட்டும் காலியாக இருக்கும். லட்வேரியாவோட கிங் டாக்டர் டூம் தான். டாக்டர் டூமா மாறி இங்கே அப்பேர் ஆகாமல் இருந்தாரா, இல்லை அந்த சமயத்தில் லட்விரியாவே மோஸ்ட்லி டெமோக்ரஸிக்குள்ளே போகாமல் வேற யாராவது கிட்ட ரூலில் இருந்துச்சான்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவாக தெரியல. பட் டூம் ரொம்பவே அழகாக உள்ள வந்து அமைதியாக யாருக்குமே தெரியாமல் இந்த பக்கம் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் கூட பேசிட்டு இருக்காரு. சூஸ்டமும் அதை கொஞ்சம் காம் டவுனாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐ மீன் லைக் அந்த யாரா வந்திருக்கான்னு சொல்லி ஒரு பயத்தில் கையில் அவங்க பவர்ஸோட தான் வந்திருந்தாலும் அங்கே டேரக்டாக இந்த பக்கம் டூமை அட்டாக்லாம் பண்ணல. யாராக இருக்குமே அப்படி சொல்லி கியூரியாசிட்டியோட தான் பார்க்குறாங்க. ஆர் மேபி லைக் நீயாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவட்டில் கூட பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஆல்ரெடி இந்த யூனிவர்ஸில் நம்ம டூம் கூட மேபி இந்த பக்கம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் சண்டை போடவும் செஞ்சிருக்கலாம். இந்த ஒரு டூம் வந்தது ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸை தேடி. ஏன்னா நடுவில் ஆக்சுவலாக இந்த உலகத்துக்கே இந்த பக்கம் ரீட் ரிச்சர்ஸ், இந்த கேரக்டர்ஸ்க்கு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் தேவைப்படுறான், அவனை கொடுத்து அந்த உலகத்தை விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே உளறி இருப்பார். அதெல்லாம் சொல்லணுங்கிற தேவையே கிடையாது. பட் இருந்தாலும் குழந்தைய கொடுத்தா உலகத்தை விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ண, இந்த குழந்தைக்குள்ள அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் ஆர் கியூரியாசிட்டி கிளம்பி இருக்க தானே செய்யும். அதே டாக்டர் டூமுக்கும் எழுப்பி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபைனல் ஃபைட் அப்போ இந்த குழந்தை டெக்னிக்கலாக அவங்க அம்மாவுக்கு உயிரே கொடுத்துருக்கு. அதையும் ஒளிஞ்சிருந்து டாக்டர் டூம் பார்த்துருக்கலாம். இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இந்த பவரை யூஸ் பண்ணி இதே மாதிரி எதிர்காலத்தில் வேறு யாருமே இந்த உலகத்தை அட்டாக் பண்ண வந்துடக்கூடாதுன்னு இந்த மொத்த யூனிவர்ஸை சுற்றியும் ஒரு ஷீல்டை நான் போட போகிறேன்னு சொல்லி அழகாகவே இந்த டூம் கிளம்பலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டூமை ஆடிச்சை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நியூ மாஸ்க் சேம் டாஸ்க்குன்னு தான் சொல்லியிருப்பாரு. எம்சியூக்குள்ள நம்ம டோனி ஸ்டார்க்கே எடுத்து பாருங்க, இந்த பூமி சுற்றி ஒரு ஷீல்டை போட போகிறேன், யாருமே இந்த உலகத்தை அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதையே ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸை வச்சு இந்த உலகத்தை தாண்டிலும் யூனிவர்ஸை யாருமே அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான முடிவை டூம் எடுக்கிற மாதிரி காமிக்கப்படலாம். அதுக்காக நான் அயன்மேன் வேரியன்ட் தான் டூம்னு சொல்ல வரல. டூமே அதே மாதிரி யோசிக்க சான்சஸ் இருக்குல்ல. லைட்டாக சின்னதாக அடிச்ச ஹிண்ட் வேற கொடுத்துருக்காரு. பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நடக்குமான்னு பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேலக்டர்ஸ் வந்த பவர் எப்படியோ ஒரு வகையில் நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் உடம்புல போக தான் போகுது. ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸை மோர் லைக்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபினிட்டி கான்ட்லெட் மாதிரி தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க நம்புறேன். என் கேம் எண்டில் யார்கிட்ட அந்த இன்ஃபினிட்டி கான்ட்லெட் போதுன்னு சொல்லி ஒரு சண்டை நடந்திருக்கும்ல, அதே மாதிரி சீக்ரெட்டாக சொல்ல முடிவில் யார் ஃப்ராங்க்லினை ஹோல்ட் பண்ணுறான், ஃப்ராங்க்லின் யாரோட பேச்சு கேட்டு என்ன வந்து நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கதை போகலாம். கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். சீக்ரெட் வாஸில் மாலிகுல் மேனை பேஸ் பண்ணி கதை நகரும். அந்த அளவுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸையே அல்டிமேட் பவராக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணலாம். நடக்குதா இல்லையான்னு பொறுத்தது பார்ப்போம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். தண்டர்போல்ட்ஸ் படத்தோட கடைசி போஸ்ட் கிரெடிட் சீனில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஷிப் உள்ள வந்துச்சு. அது இந்த படத்தில் எங்கேயுமே காமிக்கலையே, என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக 4 வருஷம் இப்போதைக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இந்த யூனிவர்ஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது தெளிவாக தெரியுது. இந்த படத்தில் ஒரு ஷிப்பை காமிச்சிருப்பாங்க. அந்த ஷிப்புக்கு 3 கோடி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருக்கும். புது புது வித்தியாசமான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ரிச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்படி அந்த ஷிப்பையுமே அப்கிரேட் பண்ணியிருப்பாரு. டூம் டேரக்டாக ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸை இந்த இடத்துல பிடிக்க வந்திருக்க அந்த காரணத்தினால அங்கே ஒரு பெரிய சண்டை நடந்து டூம் மேபி ஃப்ராங்க்லினோட ஒன்றா சேர்ந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு எஸ்கேப் ஆகிருக்கலாம். அதான் எர்த் 616ங்கிற மாதிரி காமிக்கப்படலாம். ஏன்னா அந்த ஷிப்பில் ஃபாஸ்டர் தென் லைட் FTL ட்ராவல் பண்ண முடியும். இந்த படத்துக்குள்ளே நிறைய இடத்துல அந்த பக்கம் ரீட் ரிச்சர்ஸ் மல்டிவர்ஸை பற்றி பேசிட்டு இருப்பாரு. மல்டிவர்ஸை பற்றி ஆல்ரெடி அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த ஷிப்பில் இருக்க FTL கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இன்டர் டைமென்ஷனல் ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கலாம். 4 வருஷ கேப்பில் அவர் ஏகப்பட்ட விஷயங்களை சாதிச்சிருப்பாரு. ஸோ அந்த வகையில் இன்டர் டைமென்ஷனல் ட்ராவலுங்கிறத கண்டிப்பாக ரீட் ரிச்சர்ஸ் அன்லாக் பண்ணியிருப்பார் போல தான் தோணுது. ஸோ பாசிபிளி இந்த பக்கம் டூம் அந்த ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸை கூட்டிக்கிட்டு அந்த ஷிப்பை எடுத்துக்கிட்டு நம்ம யூனிவர்ஸ்க்கு வந்துருக்கணும். ஏன் நம்ம யூனிவர்ஸ்க்கு வந்தார் சத்தியமாக தெரில. பட் எர்த் 616ங்கிறது டெக்னிக்கலாக காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் யூனிவர்ஸ் மாதிரி. இந்த யூனிவர்ஸில் தான் எல்லா விஷயங்களும் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக நடக்கும். இந்த யூனிவர்ஸ் அழிஞ்சால் மற்ற எல்லா யூனிவர்ஸும் அழிஞ்சிருங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. அது நம்ம டாக்டர் டூமுக்கும் ஏதோ ஒரு வகையில் தெரிய வந்து இந்த யூனிவர்ஸில் தான் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு முடிக்கணுங்கிற தாட்டில் வராரு. என்னமோ தண்டர்போல்ட்ஸில் காமிக்கப்பட்ட அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஷிப்பில் நம்ம டூம் அண்ட் ஃப்ராங்க்லின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. பட்
செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபைனலி டூமை காமிச்சிருக்காங்க. லைட்டாக முகத்தையுமே டீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். சின்னதாக ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை டீஸ் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை ரூசோ பிரதர்ஸ் தான் ஷூட் பண்ணியிருக்கதா மேட்ச் செக்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி தண்டர்போல்ட்ஸ் படத்தோட அந்த போஸ்ட் கிரெடிட் சீனுமே ஷூட் பண்ணது ரூசோ பிரதர்ஸ் தான். ஸோ சிம்பிளாக பார்க்கும்போது நம்ம இந்த டூம்ஸ்டே படத்தோட 2 முக்கியமான சீனை பார்த்துருக்கோம். பட் ரெண்டுமே எந்த வகையில் கனெக்ட் ஆக போதான்னு தெரியல. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் டூமை ஃபைனலாக டீஸ் பண்ணிட்டாங்க. கடைசி கிரெடிட் சீன் தேவையில்லன்னு நம்புகிறேன். அதை நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. மோர் லைக்லி அந்த யூனிவர்ஸில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் செலிபிரிட்டிஸாக இருக்காங்க. அவங்கள பேஸ் பண்ண ஒரு கார்ட்டூனுக்கான இன்ட்ரோ தான் அது. நம்ம யூனிவர்ஸில் ஏகப்பட்ட ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கார்ட்டூன் இன்ட்ரோ பார்த்துருப்பாங்க. அதே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த யூனிவர்ஸில் அவங்க ஏகப்பட்ட வில்லன்கள் கூட சண்டை போட்டிருப்பாங்க. பப்பட் மாஸ்டர், கிகாண்டோ, மியூல்மேன் அவனெல்லாம் தேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக ரெட் கோஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ரெட் கோஸ்ட்டும் சிம்பான்சிஸ் கூடயுமே இந்த பக்கம் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சண்டை போடுற மாதிரி ஒரு ஷாட் அமைக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக அந்த படத்தில் ரெட் கோஸ்ட் வர வேண்டியது சிம்பான்சி ஃபைட்டை வந்து காமிச்சிருப்பாங்களே. அந்த சிம்பான்சி கண்ட்ரோல் பண்ணுறதே ரெட் கோஸ்ட்டுங்கிற ஒருத்தன் தான். வெரி ஃபர்ஸ்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ட்ரெயிலர்ல நீங்கள் அந்த கேரக்டர் தெளிவாக பார்த்துருக்கலாம். ஜான் மால்கோவிச்சை அந்த ரெட் கோஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸை அப்படியே கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்காங்க. ஏன் கட் பண்ணாங்க சத்தியமாக தெரியல. ஏன்னா அந்த மொத்த படமுமே ரொம்பவே குட்டியாக தான் ஃபீல் ஆகும். 10 குறைக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிறதே அவ்வளோ இருக்காது. ஜஸ்ட் மான்டாஜஸ்லேயே கடந்து போயிருப்பாங்க. அந்த ரெட் கோஸ்டோட ஆக்ஷன் சீனா அப்படியே ஒரு டீம் ஆஃப் ஃபைட் சீக்வன்ஸாக காமிச்சிட்டாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். அந்த டீம் எப்படி ஒன்றா சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம கிட்ட தெளிவாகவே காமிச்சிருக்கோம். ரெட் கோஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸை ஏன் கட் பண்ணாங்க தெரியல. பட் பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஓடிடியில் வரும்போது கூடவே டெலிட்டட் சீனாக இது வந்து கொடுக்கப்படலாம். பொறுத்தது பார்ப்போம். போஸ்ட் கிரெடிட் சீன் ஜஸ்ட் வேஸ்டட் சீன் தான். ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அந்த கார்ட்டூன் இன்ட்ரோ மட்டும் தான் காமிக்கப்பட்டிருக்கு. நிறைய முக்கியமான வில்லன்களை டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஹெர்பி அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணுவான். மேபி மேட்ச் செக்மெண்ட் அவருடைய ப்ரீவியஸ் MCU ப்ராஜெக்டை டீஸ் பண்ணுற மாதிரி கூட அதை வச்சிருக்கலாம். வாண்டா விஷன் அந்த மொத்த சீரிஸுமே டிவி ஷோஸை அடிப்படையாக வச்சு தான் நகர்த்திருக்கோம். மேபி அதை டீஸ் பண்ணுறதுக்காக அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் இப்படி வச்சாரு என்னமோ கொஞ்சம் வேஸ்டடாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தண்டர்போல்ட்ஸ் கூட ஒரு கனெக்ஷன் கொடுத்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இதை மொத்தமாகவே ஸ்டாண்ட் அலோனாக ப்ரெசென்ட் பண்ண முடிவு எடுத்துட்டாங்க போல. அதனால தான் எந்த ஒரு MCU கனெக்ஷனும் வரக்கூடாதுன்னு சொல்லி மேபி இந்த தண்டர்போல்ட்ஸ் கனெக்ஷனை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்களே என்னமோ. பட் அதை தாண்டி மொத்தமாக பார்க்கும்போது ஒரு செம்ம ஹார்ட் ஃபீலிங்கான ஃபென்டாஸ்டிக்கான படம். டூமோட முகத்தை காமிச்சிட்டு தான் பட்டாசாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த படம் 1 பில்லியன் அடிச்சிருக்கோம் சான்சஸ் இருக்குது. மிஸ் பண்ணிட்டீங்களேப்பா, என்ன பண்ணுறது? அண்ட் வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் மார்வல் படத்தை பார்க்குறதுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணோம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே தாங்க அடுத்த படமாக வருது. அது வரைக்கும் இந்த படத்தை வச்சு ஓட்ட வேண்டியது தான். ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்க, உங்களோட தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்க மேக்கில் காம் பண்ணிட்டு அந்த லிங்க் தெரிவி விடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா